மக்களிடம் செல், மக்களுடன் வாழ், மக்களிடமிருந்து கற்றுக்கொள் என்ற பேரறிஞர் அண்ணாவின் சொற்கள்தான் தாவேக் அரசின் தாரக மந்திரம் என்று முதல்வர் விஜய் IAS IPS அதிகாரிகளின் மாநாட்டில் கூறியிருக்கிறார். திங்கட்கிழமை தவிர மற்ற நாட்களில் மாவட்ட ஆட்சியர்கள் கள ஆய்வுக்கு செல்ல வேண்டும் என்றும், மனு வாங்குவது மட்டுமல்ல தொடர் கண்காணிப்பு முக்கியம் என்றும் ஆட்சியர்களுக்கு அறிவுறுத்தினார். பெண்கள் பாதுகாப்பை 100% உறுதிப்படுத்த வேண்டும் என முதல்வர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற மாவட்ட ஆட்சியர்கள் SPக்கள் மாநாட்டில் பேசிய அவர், பெண்கள் பாதுகாப்பில் நோ சேஞ்ச் நோ காம்ப்ரமைஸ் என அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். மேலும் பெண்கள் பாதுகாப்பிற்காக சிறப்பு ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் எனவும் உத்தரவிட்டுள்ளார். அதேபோல பெண்களுக்கு பாதுகாப்பற்ற பகுதிகள், விபத்துகள் அதிகமாக நிகழும் பாதைகள், மூத்த குடிமக்கள் அதிகமாக வருகை தரும் இடங்களை CCTV கேமராக்கள் மூலம் கண்காணிக்க வேண்டும் எனவும் முதல்வர் விஜய் அறிவுறுத்தியுள்ளார். எல்லையோர மாவட்டங்கள் வழியாக போதைப் பொருள்கள் கடத்தப்படுவதை தடுக்க மாவட்ட ஆட்சியர்கள், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் தீவிரமாக கண்காணித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதல்வர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். மருந்து ஆய்வாளர்கள், உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் மற்றும் கலால்துறை அதிகாரிகள் அனைவரும் போதை ஒழிப்பு நடவடிக்கைகளில் தீவிரமாக ஈடுபட வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். சுகாதாரத்துறையினர் அனைத்து மாவட்டங்களிலும் போதை முறிவு முகாம்களை நடத்த வேண்டும் என்றும் முதல்வர் தனது உரையில் குறிப்பிட்டார். கோயில் அரசியல் நிகழ்வுகளின் போது நெரிசல் சம்பவங்கள் தடுக்கப்பட வேண்டும் என முதல்வர் விஜய் அறிவுறுத்தியுள்ளார். மாவட்ட ஆட்சியர்கள் SPக்கள் மாநாட்டில் பேசிய அவர், பொதுப்பணி, தீயணைப்பு, வருவாய், காவல்துறை என அனைவரும் இணைந்து பணியாற்ற வேண்டும் எனவும் அறிவுறுத்தியுள்ளார். அதேபோல சாதி அடிப்படையிலான பாகுபாடு, வன்முறைகளுக்கு எதிராக உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், பள்ளிகளில் சாதி ஊக்குவிப்பு சம்பவங்களை கல்வித்துறை கண்காணிக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டுள்ளார்.